பாவம் நம்ம ஜெனி தானே. எனக்கு தெரியும் அமிர்தா, எல்லாம் தெரியும் எனக்கு. நீயும் மாமியார் மருமக மீட்டிங்கா? ஆமாடா, இன்னும் தூங்கல. மொட்டை மாடியில கதை பத்தி யோசிச்சுட்டு நின்னுட்டு இருந்தேன். பாருடா, கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு கீழே இறங்கி வந்திருக்கா. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அவ யாரு சொன்னாலும் கேட்கவே. இடையில நைட்டு சீக்கிரமா தூங்கிட்டு காலையில நேரமா எந்திரிச்சு ஸ்டோரியில கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கேன். அதனால இப்போ இததான சொன்னேன். முதல்ல நல்லா இருந்துச்சு. இல்ல பாத்துக்கலாம். இனிமே கொஞ்ச நாளைக்கு வேற எந்த பக்கம் பார்க்காம அதெல்லாம் உங்க படம் சூப்பரா வரும். வரணும். இந்த படம் எடுக்கிறது டைரக்டர் ஆகிறது மட்டும்தான். ஆனா எனக்கு என் கனவு நினைவாகணும்னு என்னை விட அதிகமா ஆசைப்பட்டது என்கிட்ட அது ஒரு விஷயமாவே காட்டிக்கிட்டதே இல்ல. அம்மா முகம் தான் என் கனவு முன்னாடி வந்துச்சு. வெளியில வந்து பாக்க வந்து நிக்கிற மாதிரி அவங்க எப்பவுமே என் கூட நின்று இருக்காங்க. ஒரு பெருமைப்படுற மாதிரி ஒரு சக்சஸ் நான் கொடுத்தே ஆகும். இதுல எப்பவுமே நினைச்சிருக்கிற மாதிரி நான் பண்ணணும் அமிர்தா. ஆமா நான் பேசிட்டு இருக்கேன். அப்போ நான் உனக்கு முக்கியமா இல்லையான்னு உனக்கு ப்ரையாரிட்டி தரதான் ரொம்ப முக்கியம். எனக்கு எல்லாருமே நல்லவங்களா கிடைச்சிருக்காங்க. ஏன் அளவுக்கு இல்ல. ஆமா, ராத்திரி நீங்க தூங்கல? ஆமாமா. ஆமா, ரெண்டு பேருமா சேர்ந்து உன்னை வெளியே துரத்தியிருக்காங்க. கொஞ்சம் இரு. ஐயோ அம்மா அம்மா பேசி டார்ச்சர் பண்ணுவா. அதான் இங்க நிம்மதியா இருக்கு. என்ன காப்பாத்துடா. வரேன். நீ இருப்பா, நான் போய் காபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீங்க உட்காருங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் போய் சூப்பரா காபி போட்டு கொண்டு வரேன். ஒரு காபி தானே. இப்ப பாருங்க. போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாருல. அவருக்கு காஃபி எல்லாம் போட தெரியாதுமா? சமயக்கட்டு பக்கம் தலை வச்சு கூட நீ படுத்து. அவா பாத்திரமாவது கழுவி வச்சிருக்காரு. பண்ணணும். அதான் இன்ஸ்டன்ட் காஃபியை வச்சு சாரிமா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏதோ காஃபின்னு ஒண்ணு. காஃபி எப்படி இருக்கு? நீ வாக்கிங் போல? போணுமா? பேசலாம் வாஷ் பண்ணிட்டு. ஐயோ, உன் வேகத்துக்கெல்லாம் என்னால நடக்க முடியாதுப்பா. இன்னொரு கப் வேணாலும் சொல்ல. இருக்கட்டும், இதுவே போதும். நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காஃபி குடிச்சதே இல்ல. கூடிய சீக்கிரத்துல ஒரு காஃபி கடையை திறக்கிறேன். காஃபியா இது? ஐயோ, கன்றாவியா இருக்கு. இதுவே முடியல. நினைக்கிறீங்க தானங்க? எத்தனையோ காஃபியை குடிச்சிருக்கேன். ஆனா இப்படி ஒரு காஃபியை நான் குடிச்சதே வாயெல்லாம் கசக்குது. இல்ல, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிமா போ. வீட்டுல வாழ்க்கையில என்ன சிறப்பா போயிட்டு இருக்கா? முகத்துல ஒரு கலை இல்ல, குரல்ல ஒரு உற்சாகம் இல்ல. என்னதான் நடக்குது? ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தோணுது, ஏன்டா போனோம். கோபி என்ன நல்லா தான் பாத்துக்கிறாங்க. அது சரி. ஆனா அங்க ஒரு தீர்க்கிட்ட இழுத்துட்டே இருக்கான். உனக்கு ஏத்த ஆளுதான். என்ன சண்டை? ரொட்டி தானே திம்பாங்க. உனக்கு ஸ்பெஷலா அவளுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்காங்களா? காஃபிக்கு சண்டை, டீக்கு சண்டை, பழத்துக்கு சண்டை. ஐயோ இல்லம்மா, வீட்டுல நல்லா சாப்பிட்டு இருந்த. இப்போ மனுக்கா இவ்வளவு கஷ்டப்படுறான். அவனுக்கு சுடுதண்ணியா வைக்க தெரியாது. அவன் எங்க இருந்து காபி போட்டு கொடுத்தான் உனக்கு? அந்த காஃபிய பாகக்காயில காஃபி போட்டா எப்படி இருக்கும்? அதெல்லாம் வாய் கொப்பளிச்சுட்டேங்க. இன்னும் நாக்கிலே நிக்குது அந்த கசப்புக்கும் போது. கோபி கூப்பிட்டாண்டுதான் நாங்க போனேன். ஆனா நான் அந்த வீட்ல இருந்து வெளியே வர பேச்சுக்கே இடம் இல்ல. எதுக்கு இது வேண்டாம்? சரி, வேலைக்கு மாத்திரை எல்லாம் போறியா? பாத்துக்க கிளம்புறேன். அந்த காப்பி எல்லாம் வாயமா குடிக்க இல்ல, சாப்பாடு சரியில்லைன்னு. ஐயோ பாவம் அத்தை, பாவம் மாமா. இருங்க, நான் போய் கேட்டுட்டு வரேன். அத்தை என்ன எப்படி? நான் வேணும்னா தினமும் உங்களுக்கு நீ வேற ஏமா? இவங்களுக்கெல்லாம் புத்தி வரவே வராது. ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு கூட்டம் நிறைய இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடு எல்லாம் இருக்கா? பார் ஓடுது. சரி வாங்க சார், உட்காருங்க. நல்லா இருக்கேன் சார். நீங்க? கடவுள் வியாபாரம்லாம் நல்லா தான் போகுது. வந்த விஷயத்த சொல்லாம ஏதோ பேசிட்டுங்க பாருங்க. உங்க பேரு மேடம்? பாக்கியலட்சுமி. கூப்பிட்டு நம்ம பார் ஓபன் பண்ணி கண்டிப்பா வரோம் சார். கொடுங்க சார். சரி, பக்கத்துல பிசினஸ் பண்ண போறோம். ஒரு ஜூஸ் போய் காசு கேட்கலாமா? இவரே இப்படி இருக்காருன்னா இவர் பார்த்து வராங்க. இதெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரியலையே. பூரா லேடிஸா இருக்கிறோம். ஒருத்தன் கிண்டல் பண்ணுவான். வீட்டுக்கார மாதிரி எவனாவது ஒருத்தன் வந்தியா கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு ஓடிச்சு. எவனாவது வந்து பிரச்சனை பண்ணா நம்ம இந்த போய் கூப்பிடும். அதெல்லாம் ஆகாதுன்னு நம்புவோம். சரிக்கா.